بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையில் இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை இன்றைய தின ஜும்மாவுடைய உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். உலகில் வாழுகிற மனிதர்கள் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் இறுதியிலும் அவர்கள் வெற்றியை சந்திக்கிற போது அல்லது ஏதேனும் சாதனையை புரிகிற போது, ஏதேனும் தொழிலிலே லாபத்தை ஈட்டுகிற போது அதற்காக தங்களை புகழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். மேலும் அந்த சாதனையும் அந்த வெற்றியும் மனிதன் தன்னுடைய அறிவால் நிகழ்ந்தது, என்னுடைய உழைப்பால் அது நிகழ்த்த முடிந்தது, என்னுடைய ஆற்றலால், என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய சிந்தனையை கொண்டு, என்னுடைய முயற்சியால் தான் இந்த வெற்றி சாத்தியமானது என்று சொல்லி மனிதன் தான் செய்த காரியத்தை நினைத்து தற்பெருமை அடிப்பவனாகவும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அந்த தற்பெருமை ஒரு மனிதனை ஆணவம் பிடித்தவனாக மாற்றக்கூடிய ஒரு பண்பாகவும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை எப்படி அதை மாற்றுகிறது என்பதையும் நாம் பல்வேறு மனிதர்களை இந்த உலகத்தில் உதாரணமாக பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, கண்ணியம் அல்லாஹ்வுடைய கீழாடை என்றும் பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை என்றும் அதில் யார் சந்தேகிக்கிறார்களோ அவர்களை நான் தண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த பெருமை என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது, புகழ் என்பது அப்புகழுக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். மனிதர்கள் தங்களுடைய அறிவால் இது நிகழ்ந்தது என்று பேசினாலும், தங்களுடைய ஆற்றலால் தான் இந்த சாதனை எங்களால் படைக்க முடியுது என்று மனிதர்கள் பெருமை அடித்தாலும், அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் தந்தது அவருடைய இறைவன் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான், அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தானே உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தான், அல்லாஹ் தானே உங்களுக்கு அந்த முயற்சி செய்வதற்கான உடல் திராகத்தை இறைவன் தானே கொடுத்தான். அப்படி என்றால் பெருமைக்கும் புகழுக்கும் உரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அந்த பெருமையை உங்களால் சொந்தம் கொண்டாட முடியாது, அது அல்லாஹ்விற்குரியது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுடைய ஆடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியான பெருமையை இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்கு தானே பெருமை அடித்து பேசக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். திருமறை குர்ஆன் 17வது அத்தியாயம் 37வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் பூமியில் கர்வத்தோடு நடக்காதீர்கள், பெருமை பிடித்தவர்களாக வாழாதீர்கள். உங்களால் பூமியின் அடியில் ஒரு மலையின் அளவிற்கு கூட உங்களால் செல்ல முடியாது. எதற்கு நீங்கள் பெருமை எடுக்கிறீர்கள்? நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு புகழ் வேண்டும் நினைக்கிறீங்க? வானத்தில் நீங்கள் எவ்வளவு எல்லைகள் வேண்டுமானாலும் கடந்து செல்ல முடிகிறது, பல்லாயிரக்கணக்கான மைல்கள் உங்களால் பறக்க முடிகிறது. அதே அளவு உங்களால் பூமிக்கு அடியில் செல்ல முடியுமா? இறைவன் கேள்வியோடு உங்களுக்கு எச்சரிக்கிறான், கேள்வியோடு நமக்கான அறிவுரையை இறைவன் சொல்லுகிறான், கர்வத்தோடு நீங்கள் நடக்காதீர்கள். அதே ஒரு அறிவுரையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு, நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்கிற அறிவுரையை சொன்னார்கள். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று தன் பிள்ளைக்கு அறிவுரை சொன்னார்கள், உன் முகத்தை பிற மனிதர்களை விட்டும் நீ திருப்பிக் கொள்ளாதே பெருமையோடு. இந்த உலகத்தில் அகந்தையோடு, ஆணவத்தோடு, கர்வத்தோடு, பெருமையோடு நீ நடந்து விடாதே. பெருமையும் ஆணவமும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது.
அல்லாஹ் நிச்சயம் பெருமை பிடித்தவர்களை நேசிக்க மாட்டான் என்கிற செய்தியை, என்கிற அறிவுரையை ஒரு தந்தையாக தன் பிள்ளைக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை இறைவன் திருமறையில் எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிமில் 5469வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகமும் சொர்க்கமும் பேசிக்கொள்கிறதாம். அப்போது நரகம் சொல்லுகிறது, என்னுள்ளே நாளை யார் நுழைவார்கள் தெரியுமா? அநியாயக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களும் தான் எனக்குள்ளே நுழைய இருக்கிறார்கள். அப்போது சொர்க்கம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பலவீனர்களும் ஏழைகளும் தான் எனக்குள் நுழைய இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் தோன்றி அவர் 2 பேரிடத்திலும் சொல்லுவான். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நரகமே நீ என்னுடைய வேதனை, நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு உன்னை கொண்டு நான் வேதனைப்படுத்துவேன். சொர்க்கமே நீ என்னுடைய பேர் அருள், நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களை உன்னுடைய அருளை நான் நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்போ நரகம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, யார் இந்த உலகத்தில் அநியாயம் புரிகிறார்களோ, யார் இந்த உலகத்தில் பெருமையோடும் ஆணவத்தோடும் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகம் தன் கதவை திறந்து வைத்து அவர்களை வரவேற்க காத்திருக்கிறது. நரகத்திற்குரிய செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அதை எடுத்துச் சொல்கிறார்கள். பெருமை என்பதும் ஆணவம் என்பதும் நாளை மறுமையில் ஒரு மனிதனை நரகத்திற்குள் வீழச் செய்கிற ஒரு பெரும் பண்பாக இருக்கிறது, பெரும் பாவச் செயலாக இருக்கிறது என்கிற செய்தியை நாம் இந்த செய்தியின் ஊடாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் ஒரு செய்தியை சொன்னாங்க. யார் ஆணவம், மோசடி, கடன் இந்த 3ம் நீங்கிய நிலையில் ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரோ மரணிக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் சுவனம் இருக்கிறது. ஆணவம் இல்லாமல் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டார் என்று சொன்னால், கடன் இல்லாமல் இந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து விட்டார் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவருக்கான பரிசு சுவனம். பெருமையோடு நீங்கள் நடக்காமல் தன்னடக்கத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை யார் கடைபிடிக்கிறார்களோ நடத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது என்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்தில் சிறிதளவும் பெருமை இருக்கிறதோ, பெரிய லெவல்லாம் சொல்லல, சிறிதளவும் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது. உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆடைகள் அழகாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோமே, இது பெருமையா? நாங்கள் அணிகிற காலணிகள் அழகாக இருக்குன்னு நினைக்கிறோமே, இது பெருமையில சேருமா? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், இதெல்லாம் பெருமையில வராது. எது பெருமை என்றால், யார் சத்தியத்தை நிராகரிக்கிறார்களோ அதுதான் பெருமை. யார் பிற மனிதர்களை துச்சமாக இழிவாக எண்ணுகிறார்களோ அதுதான் பெருமை. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ சொல்றதை நான் எப்படி கேட்பேன், நான் மேனேஜரா நீ மேனேஜரா என்று மனிதர்கள் கேட்பதை பார்க்கிறோம்ல. என்ன விடவா உனக்கு இதில் அறிவு இருக்க போது அப்படி என்று சொல்லி அவர் நல்லதை சொன்னாலும் கூட அதை ஏற்க மறுக்கிற இன்றைக்கு மனிதர்களை பார்க்கிறோம்ல. பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, தான் வகிக்கிற பொறுப்பின் காரணமாக, தன் கரத்தில் அதிகாரம் இருப்பது என்பதன் காரணமாக தனக்கு கீழ் இருக்கிற ஒரு மனிதரை அவர் துச்சமாக நினைப்பதும் அவர் சொல்ல வரக்கூடிய சத்தியத்தையும் உண்மையையும் மறுக்கக்கூடிய மனிதராகவும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழுகிறார்கள்ல, அதுதான் பெருமை. அத்தகைய பெருமை கொண்டவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் உள்ளத்தில் கடுகளவு இருந்தாலும் நாளை மறுமையில் அவர்களால் சுவனத்திற்குள் நுழைய முடியாது என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்வதை பார்ப்போம். அப்ப இந்த பெருமையையும் இந்த ஆணவம் என்கிற இந்த குணத்தையும் விட்டும் நாம் வெளியேற வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இருக்கிற ஒரே வழி, ஒவ்வொரு செயலின் போதும் நாம் அல்லாஹ்வை புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். இது அனைத்திற்கும் சொந்தக்காரன் என் இறைவன் தான். நான் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் என்னுடைய அறிவால், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய உழைப்பால், என்னுடைய முயற்சியால் என்பதை தாண்டி என் இறைவன் எனக்கு நிகழ்த்தி காட்டிய அற்புதம், என் இறைவன் எனக்கு கொடுத்த வெற்றி, என் இறைவன் எனக்கு பரிசளித்த லாபம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அல்லாஹ்வை புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். நபிமார்களும் நபித்தோழர்களும் அதைத்தான் செய்தும் இருக்கிறார்கள். வரலாறுகளில் பல வகையான சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். புகாரியில 4323வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹுனைன் போர்க்களத்தை முடித்துவிட்டு அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ போகிற வழியில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கக்கூடிய துரைத் என்கிற ஒரு குழுவை அல்லாஹ்வுடைய அந்த அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் செல்லக்கூடிய அந்த குழு சந்திக்கிறது. அப்போ 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. அப்போ இஸ்லாத்தின் எதிரியாக இருக்கிற அந்த துரைதை கொல்லப்படுகிறார்கள். அந்த களத்திலே வெற்றியை இஸ்லாமிய படை சந்திக்கிறது. ஆனாலும் கூட அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முழங்காலில் ஒரு கடுமையான காயம் ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. அவருடைய காலில் ஒரு அம்பு பாய்ந்து விடுகிறது. அதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்து அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க.
என் சகோதரி, என் தந்தையின் சகோதரர், அவருடைய தந்தையினுடைய சகோதராக இருக்கிறார் அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என் தந்தையின் சகோதரரே, உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர் யார், உங்களை இந்த நிலைக்கு இப்படி காயப்படுத்தியது யார் என்று கேட்கிற போது அவருடைய பெரிய தந்தை என்ன செய்கிறாங்கன்னா, தந்தையின் சகோதரர் கையை நீட்டி, அந்த மனிதர் தான் இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கினார் என்று எதிரி படையில் இருந்த ஒருவரை நோக்கி கையை காட்டுகிறார். உடனே அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை துரத்தி செல்கிறார்கள். என்னுடைய தந்தையின் சகோதரர் இந்த நிலைக்கு ஆளாக்கியவரை நான் பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி துரத்துகிறார்கள். அந்த எதிரி படையை சார்ந்தவன் புறமுதுகு காட்டி ஓடுகிறான். இவரும் விடுவதா இல்லை, இவரும் ஓடுறாரு, துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அவரும் சரிசமமான வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா டயர்ட் ஆயிரும்னு சொல்லி ஒரு சாமர்த்தியமாக சில வார்த்தைகளை அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்படுத்துறாங்க. என்னன்னா, ஏன்னா இப்படி ஓடுறியே, உனக்கு வெக்கம் இல்லையா, என்னோட நின்று சண்டை போடுறது உனக்கு தைரியம் இல்லையா, நின்று பாருவேன் அப்படிங்கிறமான வார்த்தைகளை சொல்றாங்க. உடனே அதை கேட்டு அந்த எதிரி என்ன செய்யறான்னா, அப்படியா என்று சொல்லி நின்று விடுகிறான். ஓடுவதிலிருந்து நின்று விட்டு சண்டையிட ஆரம்பிக்கிறான். உடனே அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சண்டையிடுகிறார்கள். அந்த எதிரியை வீழ்த்தி கொன்று விடுகிறார்கள். கொன்று விட்டு தன்னுடைய தந்தையின் சகோதரிடத்துல வந்து சொல்றாங்க, அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சொல்றாங்க, உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மூலமாக கொன்று விட்டான். நான் கொலை செய்து விட்டேன் என்று சொல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவரை என் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பழித்திருத்து விட்டான், கொலை செய்து விட்டான் என்கிற செய்தியை, என்கிற வாசகத்தை தான் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தியதை இந்த ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இதுதான் நமக்கான படிப்பினை. அதே போன்று இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். புகாரியில 4039வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் இதே போன்ற ஒரு குழுவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. யாருக்கு எதிராகன்னு சொன்னா, அபு ராஃபி என்கிற ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொல்லை தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை பர்சனல் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அவதூறு செய்திகளை பரப்புவதிலும், அதே போன்று இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் இந்த அபு ராஃபி இருக்கிறார். அவரை இதுக்கு மேலே விட்டு வச்சா சரியா வராது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில குழுக்களை என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு தலைமை தாங்குவதாக அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்றாங்க. அப்போ அந்த அபு ராஃபி என்பவர் தன்னுடைய கோட்டையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்த அடைகிறாங்க. சாயங்கால பொழுது, மாலை பொழுதாக இருக்கிறது. அப்போதே ஆடு எல்லாம் மேய்ச்சி கொண்டு அந்த கோட்டை வாசிகள் கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்களெல்லாம் இங்கே இருங்க. அவருடைய சஹாக்கள்கிட்ட, அவருடைய தோழர் இடத்துல சொல்றாங்க, நீங்களாம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் மட்டும் எப்படியாச்சும் கோட்டைக்குள்ளே போவதற்கு வழி இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன், முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அவர் மட்டும் தன்னந்தனியாக போகிறார். போய் கோட்டையினுடைய செவற்றுக்கு அருகிலே அமர்ந்து கொள்கிறார். இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதை போன்று ஆடைகளை போர்த்தி கொண்டு அமர்ந்து கொள்கிறார். அப்போ அந்த மேய்ச்சலுக்கு போனவங்களெல்லாம், கோட்டை வாசிகள் எல்லாம் கோட்டைக்குள்ளே உள்ளே நுழைகிற போது கோட்டையின் காவலாளி யாரெல்லாம் உள்ளே நுழைய வேண்டுமோ நுழைந்து கொள்ளுங்கள், நான் கோட்டையின் கதவை சாத்த போகிறேன் என்று சொல்லுகிற போது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே அவர்களோடு சேர்ந்தவராக நுழைந்து விடுகிறார்கள். அப்போ கோட்டையின் கதவை காவலாளி மூடிவிட்டு அவருடைய சாவியை ஒரு என்ன செய்கிறார், தொங்க விடக்கூடிய அந்த இடத்தையும் பார்த்து கொள்கிறார். அப்போ காவலாளி உறங்கியதற்கு பின்னால் சாதுரியமாக சென்று அந்த சாவியை கைப்பற்றுகிறார். இரவு நேரம் வர வரைக்கும் காத்திருக்கிறார். அப்போ இரவு நேரத்தில் அபு ராஃபி அவர்களும் அவருடைய தோழர்களும் ராக்கதை பேசி கொண்டிருப்பது இவருடைய காதுக்கு விழுகிறது. அதை வைத்து அபு ராஃபியினுடைய அறை எது என்பதை இவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் இவர் ஏணியை எடுத்து முதல் தளத்தில் இருக்கிறாரு. ஏணி படியை மூலமாக மேலே ஏறி அபுராபியுடைய அறைக்கு செல்வதற்காக வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ நிறைய கதவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு கதவாக திறக்கிறார். திறந்து உள்ளே போய் அந்த கதவை எல்லாம் மூடிக்கிறார். திரும்ப 2வது கதவுக்கு போறார், திறக்கிறார், உள்ளே போய் மூடிக்கிறார். எதுக்கு மூடுறாருன்னு சொன்னா, நான் அபுராபி அவர்களை கொலை செய்கிற போது அவர் கூச்சலிட்டு தன்னுடைய காவலர்களை அழைத்தால் அவர்கள் என்னை வந்து நெருங்கிவிடக் கூடாது, விரைவாக அவர்கள் என்னை வந்து பிடித்து விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான்னு சொன்னா, ஒவ்வொரு கதவாக திறக்கிறார், உள்ளே செல்லுகிறார், தாளிடுகிறார். மீண்டும் அடுத்த கதவுக்கு போறாரு, திறக்கிறார், உள்ளே போறார், பூட்டிக் கொள்கிறார். இப்படியே சென்று அபுராஃபியினுடைய அறையை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். இப்போ இருட்டாக இருக்கிறது, இரவு நேரம் என்பதனால் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு உறங்கி கொண்டிருக்கிறார். அதில் அபுராஃபி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அப்போ என்ன செய்கிறாங்களா, அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அபுராஃபியே என்று அழைக்கிறார்கள். உடனே அபுராஃபி என்ன செய்கிறாருன்னா, இரவுல தூக்கத்தில் எழுந்து யார் அது அப்படின்னு கேட்கிறார். அந்த ஒலி, அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி தன்னுடைய வாளை கொண்டு வெட்டுகிறார்கள். அப்ப அபுராஃபியை வெட்டின போது அபுராஃபி சத்தம் இடுகிறார், யார் எது யார் எது அப்படின்னு. உடனே என்ன செய்றாரு, அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே போய் மறைஞ்சுக்கிறாங்க.
மறைஞ்சிட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு காவலரை போன்று அபு ராஃபியை சத்தமிட்டீர்களே, என்னாச்சு, ஏன் கத்துனீங்க என்று சொல்லி அவருடைய பாதுகாவலரை போன்று, அவருடைய காவலரை போன்று சப்தமிட்டு கொண்டு மீண்டும் அறைக்குள்ளே நுழைகிறார் அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது மீண்டும் அபு ராஃபி சொல்கிறார், எங்க போன நீ, நாசமா போனவனே, உன் தாய்க்கு நாசம் ஏற்படட்டும், எங்கடா போன, என்னை ஒருத்தர் வெட்டிட்டு போயிட்டா, நீங்க எங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க என்று கேட்கிற போது மீண்டும் அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அபு ராஃபியை மீண்டும் தன்னுடைய வாளால் குத்துகிறார். தான் கொலை செய்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து ஏனிலிருந்து இறங்குகிற போது கீழே விழுகிறார். அவருடைய கால் உடைகிறது. கோட்டையின் வெளியே வந்து அமர்ந்து கொள்கிறார். காலை வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். அந்த மரண செய்தியை கேட்டதற்கு பின்னால் தான் நான் இங்கிருந்து கிளம்பி செல்வேன் என்று உறுதியோடு அந்த கோட்டையின் வாசலிலே அமர்ந்து கொள்கிறார். காலையில் காவலாளி வந்து அறிவிக்கிறார், பிரபல வியாபாரியான அபு ராஃபி கொலை செய்யப்பட்டு விட்டார், மரணத்தை சந்தித்து விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை அறிந்ததற்கு பின்னால் அங்கே இருந்து அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் புறப்படுறாங்க. புறப்பட்டு போய் தன்னுடைய தோழர் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபு ராஃபியை கொன்று விட்டான். இந்த வாசகம் தான் நமக்கு படிப்பினை. எவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க, எவ்வளவு முயற்சிகள் ஈடுபட்டாங்க, எவ்வளவு அறிவை சிந்தனை எல்லாம் செயல்படுத்தினாங்க. தன்னந்தனி மனிதராக கோட்டைக்குள் நுழைந்தார், சாவியை எடுத்தார், அறையை கண்டுபிடித்தார், அறைக்குள் நுழைந்தார், யார் தூங்கி இருப்பதில் யார் அபு ராஃபி என்பதை சாமர்த்தியமாக கண்டுபிடித்தார், கொலை செய்தார். கொலை குத்தினோமே அவர் செத்து விட்டாரா இறந்து விட்டாரா என்கிற சிந்தனைக்காக மீண்டும் டெஸ்ட் செய்கிறார், மீண்டும் நேரம் எடுத்துக்கொள்கிறார், மீண்டும் செல்கிறார், மீண்டும் கொலை செய்கிறார், மீண்டும் ஏனையை பிடித்து இறங்குகிறார், காலை உடைக்கப்படுகிறார். இவ்வளவு காரியத்தையும் செய்துவிட்டு தன்னுடைய தோழரிடத்தை வந்து ஒரே வாக்கியத்தில் முடிக்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபு ராஃபியை கொன்று விட்டான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. அவருடைய பெருமையும் அவருடைய புகழையும் தனக்கானதாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அத்துணையும் என் இறைவனை சார்ந்தது என்று சொல்லி அல்லாஹ்வை தான் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இப்படித்தான் நபிமார்கள், நபித்தோழர்கள் அத்துணை பேரும் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எத்தனையோ போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். மக்காவினுடைய வெற்றியை எடுத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னால் எவ்வளவு ஆண்டுகள், எவ்வளவு தாமதம் இருந்தது, எத்தனை போர்க்களங்களை சந்தித்தார்கள், எத்தனை உயிர் பலிகளை இழந்தார்கள், எத்தனை தோழர்களை இழந்தார்கள். அவ்வளவு இழப்பிற்கு பின்னால் ஒரு மாபெரும் வெற்றியை இறைவன் தன் கையிலே கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னவாக இருந்தது? வணக்கத்திற்குரிய இறைவனின் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன்தான் புகழுக்குரியவன், அவன்தான் ஆற்றல் படைத்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அன்ஜஸ வகதா, அவன் வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான். வ நஸர அபதா, தன் அடியாருக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வ அஸமல் அக்ஸாப வகதா, அவன் மட்டுமே தனித்து நின்று தன் எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எத்தனை போர்க்களங்களை சந்தித்தார்கள். நபித்தோழர்கள் சிறும்படையாக இருந்து எவ்வளவு பெரும்படைகளை தோற்கடித்தார்கள். எங்களுக்கு இல்லை அந்த ரைட்ஸ், நாங்க செய்யலத, அந்த வெற்றி எங்களுக்கானது அல்ல, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு பரிசளித்தது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது என்று சொன்னால் அது நமக்கான படிப்பினை. இன்றைக்கு சாதாரண ஒரு செயலை செஞ்சுட்டு நான் மட்டும் அந்த டிசிஷன் எடுக்கலனா இன்னைக்கு நீங்களாம் இருப்பீங்களா, நான் மட்டும் தொழிலில் அந்த ஐடியா கொடுக்கலனா இன்னைக்கு நம்முடைய நிறுவனம் முன்னே இருக்குமா என்று சொல்லி பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், நபித்தோழர்கள் பெரும் பெரும் காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு அதனுடைய புகழையும் பெருமையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர்களாக தன்னடக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் இந்த உலகத்தில் வாழுகிற போது பெருமை அடிக்காமல், ஆணவத்தோடு நடந்து கொள்ளாமல், என் இறைவன் எனக்கு கொடுத்த வெற்றி அது, என் இறைவன் எனக்கு கொடுத்த லாபம் அது, என் இறைவனால் தான் இந்த சாதனை என்னால் சாத்தியமானது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தின் போதும் நாம் அல்லாஹ்வை புகழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமையும் ஆணவம் என்கிற இந்த பண்பு ஒரு மனிதனை கொடுங்கோலனாக மாற்றிவிடக்கூடிய பண்பாக இருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளில் பல்வேறு அப்படியான மனிதர்களை பார்க்க முடிகிறது. ஆகச்சிறந்த உதாரணம் ஃபிரௌன். பெருமையின் காரணமாகவும் ஆணவத்தின் காரணமாகவும் தன்னை ஒரு கொடுங்கோலனாக முன்னிறுத்தி கொண்டு தன் சமுதாயத்தின் மக்களையே அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை கையாண்டக்கூடியவனாகவும் தான் கடவுளுக்கெல்லாம் மேலான கடவுள் என்று சொல்லி பெருமை அடிப்பக்கூடியவனாகவும் ஃபிரௌன் வாழ்ந்தான். அவனுடைய நிலை என்ன ஆனது என்பதும் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆணவம் பிடித்தவர்கள், பெருமை பிடித்தவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அழிவை சந்திப்பார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எப்படி ஃபிரௌன் ஒரு அநியாயம் புரியக்கூடியவனாக, ஆணவத்தின் பெருமையின் உச்சத்தில் தன் சொந்த மக்களையே அடிமைப்படுத்தக்கூடியவனாக, தன் சொந்த தேசத்தின் மக்கள் மீது
வெறுப்பை விதைக்கக்கூடியவனாக இருந்தானோ அதுபோன்று இன்றைக்கு நிகழ்காலத்திலும் ஏராளமான அநியாயக்காரர்களையும் ஆணவம் பிடித்தவர்களையும் பெருமை பிடித்தவர்களையும் நாம் பார்க்கிறோம். எங்கள் பின்னால் வல்லரசு நாடுகள் இருக்கிறது, எங்களிடத்தில் பெரும் பெரும் தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, எங்களிடத்தில் ஆகச்சிறந்த உளவுத்துறை இருக்கிறது, எங்களிடத்தில் பெரும் பொருளாதார பணம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த ஈத இஸ்ரேலிய பயங்கரவாத அரசாங்கம் இன்றைக்கு இறைவனால் பெரும் அடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாலஸ்தீன மக்களின் மீது எவ்வளவு அடக்குமுறைகளை அவர்கள் ஏவினார்கள், எத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்தார்கள். அதையெல்லாம் பார்த்து கலங்கிய கண்கள் இன்றைக்கு அதே யூத பயங்கரவாத அரசு அடிவாங்கி கொண்டிருப்பதை பார்த்து நம்முடைய கண்களில் சந்தோஷம். அப்படியான ஒரு ஆணவ போக்கோடும் பெருமையோடும் அவர்கள் நிகழ்ந்தார்கள், நடந்தார்கள். அதனுடைய எதிர்பார்ப்பை, அதனுடைய எதிர்ப்பை, அதனுடைய எதிர்வினையை இன்றைக்கு அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் அயன்டோம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களை வீழ்த்த முடியாது என்று சொன்னார்கள். அயன்டோம் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. எங்களிடத்தில் மொசாட் என்கிற உளவுத்துறை இருந்திருக்கிறது என்று சொன்னார்கள், அவருடைய தலைமையகம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. எங்களிடத்தில் பொருளாதாரம் இருக்குது என்று சொன்னார்கள், அவருடைய மெயின் பில்டிங் காலை இன்றைக்கு 3% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. பங்கு சந்தை பல கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹ் யாரை கொண்டு அடித்தான் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு முகநூல்ல பார்க்கிறோம், எல்லை மீறிய புகழ்ச்சியை யார் அடித்தார்களோ அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு ஃபிரோனுக்கும் ஒரு மூசா வருவார் என்று சொல்லி ஈரானுடைய தலைவருடைய புகைப்படத்தை போட்டு பரப்பக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அவருடைய வரலாறு என்ன என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் யாரை கொண்டு யாரை அடிக்கிறான் என்பதில் நமக்கு தெளிவாக சிந்தனையில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய ஆற்றல் இது, அவனால் தான் முடிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரோனை எப்படி கொன்றார்கள்? அல்லாஹ் நிகழ்த்திய அற்புதம் அல்லது அது? அல்லாஹ் தானே கடலில் மூழ்கடித்தில் ஃபிரோனை கொண்டான். அப்படித்தான் இந்த செயலையும் நாம் பார்க்க வேண்டும். யார் மூலமாக கொள்வதை தாண்டி அல்லாஹ் நிகழ்த்தியது. அல்லாஹ் அநியாயக்காரர்களை இப்படித்தான் அழிப்பான் என்பதுதான் நமக்கான படிப்பினை. புகழுக்குரியவன் அல்லாஹ் தான். இந்த நேரத்திலையும் சிலர் எல்லை மீறி புகழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதற்காக சில சகோதரர்கள் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை முகநூலில் பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம். ஈரானை சார்ந்த தலைவர்களை தன் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். புகழுக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆணவக்காரர்கள் அழிந்து போவார்கள் என்கிற செய்தி தான் நமக்கான படிப்பினை. மேலும் இந்த தருணத்திலும் கூட மீண்டும் அவருடைய கைகள் ஓங்கப்படலாம். அடி வாங்குவது போன்று அடி வாங்கிட்டு, இதான உலக அரசியலை பார்க்கிறோம்ல, தங்களை ஹீரோக்களாக காட்டுவதற்காக சில செயல்களை செய்வதையும், நாங்கள் அடி வாங்குவதை போன்று காட்டிக்கொண்டு மீண்டும் நாங்கள் எழுந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளையும் உலக அரசியலில் நாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படியான செயல்களும் நடைபெறலாம். மீண்டும் அவருடைய இஸ்ரேலுடைய கைகள் ஓங்கப்படலாம். அப்போதும் முஸ்லிம்களுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அநியாயக்காரர்களை பார்க்காமல் கவனிக்காமல் இருக்கிறான் என்று எண்ணி விடாதீர்களா? திருமறையில் சொல்றான், வலா தக்ஸபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யக்மலுல் ஆலிமூன். அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இன்னமா யுஅஹிருக்கும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார். நாளை மறுமை நாளில் அவருடைய பார்வைகள் நிலைகுர்த்தி நிற்கிற அந்த நாளிற்காகவே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாமதம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயம் அவர்களை கூண்டோடு அழித்தே தீருவான். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வலது கரத்தால் வானத்தை சுருட்டுகிற போது, தன்னுடைய இடது கரத்தை கொண்டு பூமியை சுருட்டுகிற போது அல்லாஹ் சொல்லுவானே, நான் தான் அரசன், ஆணவம் பிடித்தவர்களே, அநியாயக்காரர்களே, எங்கடா போனீர்கள்? அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, அதே போன்று ஒரு நிலை வரும். ஆணவம் பிடித்தவர்களும் அநியாயக்காரர்களும் ஒரு நாள் அல்லாஹ்வின் கரத்தால் அழிக்கப்படுவார்கள். இன்றைக்கு அது நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பாலஸ்தீனத்து வாலிபர் சொன்னார், நான் காசாவினுடைய பிள்ளை என்று தன்னை அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னார், நான் ஒவ்வொரு போர்க்களத்தையும் சந்தித்திருக்கிறேன். 2008 நடந்த போர்ல சந்திச்சேன், 2012 நடந்த போரை நான் எதிர்நோக்கி வந்திருக்கிறேன், 14 நடந்த போரை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன், 21, 22, 25 அத்துணை போரையும் என் கண்கூடாக பார்த்து வந்து இன்றைக்கு உயிரோடு நான் இருக்கிறேன். குண்டுமுலை பொழிந்ததை என் கண்களை கொண்டு பார்த்திருக்கிறேன். குழந்தைகளும் பெண்களும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு பூமிக்கு அடியில் சிதந்து கிடந்ததே அவள் என் கைகளால் அவர்களை மீட்டெடுத்திருந்திருக்கிறேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, நான் சந்தித்த அந்த சோதனைகளிலும் அந்த வேதனைகளிலும் வெறும் 1% கூட உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவ்வளவு பெரிய துன்பங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதை எங்களை இன்னும் இன்னும் வலிமைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி காசாவின் பிள்ளையாக தன்னை முன்னிறுத்தி பாலஸ்தீனத்தின் ஒரு வாலிபர் சொல்லுகிறார். அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பழி தீர்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு மரண அடியை வழங்கி கொண்டிருக்கிறான். எல்லா புகழும் என் அல்லாஹ்வுக்கு தான், வேற யாருக்குமே இல்லை.
கொண்டாடுவதற்கு எந்த அரசும் இல்லை. எல்லா புகழும் என் இறைவனை சார்ந்தது என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.